டிக் டிக் யாரது திருடன் என்ன வேணும் கல்ல நகை வேணும் சொல்லுமா. அவ்வளோ சீக்கிரம் பெருசா பொண்ணுகிட்ட பேச மாட்டேன். கல்யாணம் இப்பெல்லாம் இன்னும் இருக்குன்னு அப்படின்ட்டு இருந்தவன் பொண்ணு பார்த்து போட்டோ அடிச்சுட்டு இப்படியே 32 பள்ளி காமிக்கிறான். கல்யாணம் ஓகே ஆயிடுச்சுடா, பொண்ணு பார்த்தாச்சுடா. காதோரம் சடுகுடு சத்தம் ஏதேதோ நூரோசை காதோரம் சடுகுடு சத்தம் ஏதேதோ ஃபர்ஸ்ட் நான் பிறந்தோன்னே எங்க அண்ணா என்னை பார்த்து பயந்து ஓடிட்டேன்னு சொன்னாங்க. அது உனக்கு பிறக்கும் போதே தெரியும். நான் பிறக்கும்போது தெரியாது சொன்னாங்க. மனசே மனசே தள்ளி போ வெசமே நீ வினை உசிரே உசிரே வாசோதா கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட அவுட்புட் ரிசல்ட்டுக்கே ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ரிசல்ட்டே வெளிவிடாமல் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு 1 மந்த் 1.5 மந்த்துக்கு அப்புறம் தான் கோயிலை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசம்பர் 31 போனோம். மாமா தான் அக்காவுக்கு ரொம்ப பொருத்தமான ஆள். அவங்க ஃபோட்டோ பார்த்தோன்னே முடிவு பண்ணல. நான் நேரில் போயிட்டு அவங்க பிஹேவியர், அவங்களோட கேரக்டர் எல்லாமே பிடிச்சிருச்சு. மாமா மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமா, அத்தை, வினோதா அக்கா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா செல்லம்மா வளர்த்த அக்கா, அதிகம் பேசாத எங்க குல இளவரசி. அண்ணி வந்து ரொம்ப ஸ்வீட். நேற்று தான் திட்டிட்டு இருந்தேன். அம்மாவெல்லாம் திட்டுவாங்க 2 நாள் நட்டு. அது முன்னாடி தான் சொன்னேன். அண்ணி முன்னாடி தான் சொன்னேன். அப்படியா? மனசே மனசே தள்ளி போ வெசமே நீ வினை உசிரே உசிரே வாசோதா. இவங்களை மீட் பண்ணது வந்துட்டு Jan 31. ஃபஸ்ட்டு பெருமாள் கோவிலில் தான் மீட் பண்ணோம். அங்கேருந்து தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. மனோஜ் வந்து ரொம்ப பாசமான பையன், உண்மையாலுமே அதுதான் உண்மை. சின்ன வயசுலேருந்தே அவன் ரொம்ப அட்டாச்சாக தான் இருப்பான். வினோதாக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வினோதா தான் ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் ஆனதுமே அழுதது. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்போது இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்கு, ஆனால் அன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு இருந்துச்சு. அக்கா ரொம்ப கேரிங்கான ஒரு ஆள். நான் கொஞ்சம் ஈஸி நினச்சேன் அவளை விட்டு இருந்துடலான்னு. பட் தெரியல, எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்த பொண்ணு இவங்க தான். ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க அக்கா. அதுவே பெரிய அவருக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய, அவருக்கு பொண்ணு கிடைச்சது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் இவர் வந்துட்டு அப்போ ஆஃபீஸ் போயிட்டார். கரெக்டாக அப்பா வந்து 7:30க்கு போகிறாங்க, இவர் 7 o'clock பஸ் ஏறிட்டார். அப்புறம் அன்றைக்கி அப்பா பார்க்க முடியாமல் வந்துட்டாங்க. ரொம்ப ஒரு ஹோம்லியான கேர்ள். இந்த ட்ரெண்டுக்கு அவள் கொஞ்சம் செட் ஆக மாட்டான். ரொம்ப ஒரு நார்மலான ஹோம்லியான கேர்ள். கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஒரு குழந்த மாதிரி தான் அவள். ரொம்ப ஒரு எல்லாருக்கூட ஈஸியாக பழகி ஒரு குட் கேரக்டர் அவள். ரொம்ப அவன் கூட ரொம்பலாம் க்ளோஸ் ஆக மாட்டான். அவனுக்கு எப்போ ரொம்ப பிடிச்சி ரொம்ப இதாகுதோ அப்போ தான் அவன் வந்து க்ளோஸ் ஆகும். அது அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் அட்டாச் ஆகவே மாட்டான். தேவையில்லாத செலவு பண்ணுறது அந்த விஷயம் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் வந்து ரொம்ப சைலண்ட்டு, ஒருத்தர் வந்து கொஞ்சம் டாக்கட்டிவ். ஸோ அவங்க 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட் ஃபார் ஈச் அதர். என்னாச்சு உறுதி பேச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எங்களை மீட் பண்ண விட்டாங்க மறுபடியும். அப்புறம் தான் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்புறம் பேச போக வெளியே போக வர உறுதி பேச்சு
முடிச்சு அப்புறம் ஒரு 1 மந்த்லேயே என்கேஜ்மெண்ட்டு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் அண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே ஒரு சரி ஓகே அண்ணாவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு அண்ணன் தங்கச்சின்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி ஓகே பண்ண பொண்ணு உடனே அண்ணா சரிட்டா அப்படி. கொஞ்சமாய் உன்னிடம் கொள்ளையாகுதே உயிரே என்னிலே என்னையே தேட வைப்பதே தினமே பரவசம் சூழ பக்கமாய் நீயே பூக்குதே என்பமே சிரிக்கிற என்னை நோக்கி சிதைகிறேன் காதல் தாக்கி உன்னாலே எல்லாமே பறக்குதே என் நெஞ்சம் பழகிய நாட்கள் எல்லாம் உன்னாலே இனிக்கிறதே விழிகளில் உன்னை பார்க்கும் நேரம் ஒருவித மாற்றமாக மறுகணம் உன்னை எண்ணினாலே கவிதைகள் தோன்றின இடைவெளிகள் இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவகிட்ட நான் நேரடியாக சொன்னது இல்லை இதெல்லாம். எப்பயுமே நான் ரொம்ப வெளி காமிச்சிக்க மாட்டேன். ஆக்சுவலாக எங்கே போனாலும் நானும் மனோஜனும் தான் எப்போவுமே சிரிச்சிட்டே இருப்போம். 24 hours இப்படி பார்த்தாலே சிரிப்பு வந்துடும் 2 பேத்துக்கு. அதனால 2 பேரும் பார்த்துக்க மாட்டோம். ஆனாதி எடுத்துருவாங்க. என்ன பாடுவீங்களா மாட்டீங்களா? அருமையான ஆராத்தி குங்குமக்கள் சிறப்பை சொல்லும் பெருமையான ஆராத்தி. எங்க அண்ணன் செல்லமாக வளர்ந்தாங்க. ஐடி வேலையோட I20 வந்த மச்சான். அழகு அண்ணி அருமை அண்ணி சிரிக்கும் அண்ணி எங்க குல அண்ணி ஆராத்தி ஆராத்தி அருமையான ஆராத்தி. பொண்ணும் பொருளும் அள்ளித்தாங்க மாமா மச்சான். இல்ல ஒரே ஒரு ப்ளஸ் மார்க் I20. பெரிய பாட்டுக்கு தான் பெரிய அமௌண்ட், சின்ன பாட்டுக்கு சின்ன அமௌண்ட் தான். கிஷோர் சார் கொண்டு வா. உட்கார் வச்சு பேசு. இன்ஸ்டாகிராமில் எப்படி சர்ச் பண்ணேன்னா அந்த ஜாதகத்தில் நேம் இருக்கும், அதை வச்சு சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் வந்துட்டு ஒரு அங்கிள் வந்து சொன்னாங்க, அவர் பேர் செல்வம்னு சொன்னால் தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு. சரி மனோஜ் செல்வம்னு போட்டு எப்படியோ சர்ச் பண்ணிவிட்டு ஒரு 2 daysலேயே கண்டுபிடிச்சிட்டேன். ஜெயா பற்றி சொல்லணும்னா நாங்கள் வந்து லைக் 6 years மேலே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். பட் க்ளோஸ் ஆனது 4 yearsக்குள்ளே தான். பட் ஷீ இஸ் லைக் என்ன சொல்கிறது, சைலண்ட்டாக இருப்பா, but more involved with us. வாராதோ மழையே கண் விழி காட்டாதோ திசையே தேடல் தீராதது பாதை மாறாத நிமிடம் ஏதோ நெஞ்சம் சொல்ல காற்றில் வருகின்ற வாசம். சரி ரொம்ப சைலண்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பேசினா தான் தெரியும் எப்படின்ட்டு. ஸ்கூல் மேட்ஸ் வந்து காலேஜ் மேட்ஸ் வரைக்கும் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. போப்போ தான் எனக்கும் தெரியும் என்னன்ட்டு. நான் பேசின வரைக்கும் நான் ஜாலியாக பேசுவேன். அப்படி கூட இருக்கிறதே நல்லா செட் ஆச்சு, ஒரு வைப்பாக இருந்துச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹர். ரொம்ப ஒரு அழகான ஃபேமிலி. அவள் அங்கே போகிறான்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. மனோஜோட கேரக்டர் எப்படின்னா நல்லா பேசுவா அப்படி, ஆனால் நல்லா பழகுனா தான் ரொம்ப எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவா அப்படி.